Hey guys, welcome back to new video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடாமுயற்சி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கடைசியாக வந்த மூவி வந்து துணிவு. அதுவுமே இதே மாதிரி ஆக்ஷன் மூவி தான். அந்த பேங்க் ராபரி ஃபுல்லாக ஆக்ஷனு, கன்னு, ஃபைட்டு செம்மையாக அடுத்தடுத்து என்ன நடக்கும்போது ட்விஸ்ட் மாதிரி வச்சு அந்த படமே செம்மையாக தான் இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக அப்படியே இதுவுமே ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான். செம்மையாக இருந்துச்சு இந்த படம். இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நல்லா ஸ்லோவாக போகுது அப்படிலாம் ரிவ்யூ சொல்லுவாங்க. இதையுமே நம்பாதீங்க. தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். மூவி செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக தான் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டே இந்த ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் எல்லாமே இந்த ஹாலிவுட் லெவலுக்கு செம்மையாக இப்படி சிம்பிளாக கிளாஸாக வரணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. மூவி முதல்ல எப்படி ஆரம்பிக்குது, என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாஸ்ட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குமே போயிட்டு தான் வருது கதை. 12 வருஷம் முன்னாடி, அப்புறம் மறுபடியும் ப்ரெசென்ட்டு, 9 வருஷம் முன்னாடி, மறுபடியும் ப்ரெசென்ட்டு, அந்த 9 வருஷம் 12 வருஷம் பின்னாடி போகிறது ப்ரெசென்ட்டு. எல்லாத்துக்குமே லுக்கெலாம் அந்தளவுக்கு கரெக்டாக டிசைன் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு லுக்குக்குமே நம்ம ஏகே சார் வந்து செம்மையாக இருக்கார். நம்ம தலை ஆக்டிங் செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னு அதில் சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலாக அவங்க த்ரிஷா மேம் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுத்தோடனே அந்த சாங் வேறு வந்துடுது. சாங் தான் தேட்டரில் அடி போட்டுக்கிட்டு டான்ஸை போட்டுட்டு செம்மையாக இருந்தது, வைப்பாக இருந்துச்சு. பாட்டு மட்டும் தான் நம்ம அடித்து கத்துற மாதிரி வைப்பு, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். மற்றது எல்லாமே அப்படியே ஹாலிவுட் லெவலுக்கு அப்படியே சிம்பிளாக எப்படி போகணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக போச்சு. அந்த மெயின் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த அர்ஜுன் சார் தான் வில்லன், அந்த ரெஜினா அவங்க வில்லி, அவங்களுமே சூப்பராக போயிருந்தாங்க. இதெல்லாம் விட முக்கியமாக கேரக்டர் பண்ணுது ஆரவ். அவர் சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹீரோ ஒம்பல் ஒரு சும்மா போகிற கேரக்டராக தான் இருப்பார் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் நாங்கள்லாம் ஒரே டீம் தான்டா அப்படின்ற மாதிரி அவருமே அந்த இதுக்கு மெயின் ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே நான் தான்டா அப்படின்ற மாதிரி செமையாக இருந்துச்சு. இதில் ஆக்சுவலாக மூவியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோவையும் ஹீரோயினையும் மாதிரி கடத்துறாங்க. கடத்திட்டு இவங்கள்ட்ட வந்து ஹீரோயின் சொல்லி தான் உன்னை கடத்தினேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட்டையும், ஹீரோ சொல்லி தான் உன்னை கடத்தினேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்டையும் வந்து இவங்க 2 பேர்ட்டையும் மாற்றி சொல்லி காசு பறிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்றத அவங்களோட பேசிக் பிளானாக வச்சு கடத்துறாங்க. அது எப்படி ஹீரோ வந்து தப்பிச்சு வராரு அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. வந்து ஹீரோயினை கடத்திடுறாங்க, ஹீரோயின் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த கதை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி மூவ் ஆகுதுன்னா செம்மையாக இருக்குது. ஹீரோ வந்து ஹீரோயினை விடுறதுக்காக போகிறாங்க, அவங்க வீட்டில் போய் விடுறதுக்காக போகிறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ போகிறாங்க. அதில் இது பண்ண போகிறதுல நடுவில் போகிற வழியிலே நம்ம ஆரவ் வந்து சும்மா ஹீரோ வந்து சும்மா ஒம்பளுக்கிறது, அது மாதிரி சீன்றது, அது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அதுக்குமே ஹீரோ வந்து அமைதியாக ஏதோ பைத்தியக்காரன் போயிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடுவில் கார் பிரேக் டவுன் ஆகிடுது. சரின்னு சொல்லி ஒரு லாரி வருது. அதில் ஆக்சுவலாக வந்து ஒரு கப்புள்ஸ் வராங்க. அவங்கள நம்பி நம்ம தலை வந்து த்ரிஷா ஏற்றி விடுறாரு. அங்கே தான் படமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த சீன் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த சீனு மறுபடியும் அவர் போய் தேடிட்டு கார் கடைசியில் சரியாயிடும். ஒரு சிம்பிள் மெக்கானிசமாக தான் இருக்கும். அவரே கண்டுபிடிச்சிருவாரு. சரி பண்ணிவிட்டு அந்த பாரில் போய், பக்கத்தில் ஒரு பார் இருக்குது, அதில் இறக்கி விட்ருக்கேன், உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த லாரியில் வந்த அந்த 2 வில்லன்ஸ், அர்ஜுன் சாரும் அவங்க ரெஜினா அவங்களும் சொல்லியிருந்துருப்பாங்க. இவர் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து என்னடா காணோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வெளியில் வருவார். அந்த லாரி போயிட்டுருக்கோம். போய் சைடு அடித்து போய் நின்னா லாரியில் குச்சும் இருக்காது. நீங்கள் யார் எங்கிட்ட நீங்கள் ஏற்றி விடவே இல்லை லாரியில் அப்படின்னு சொல்கிற அந்த சீன்லாம் அது செம்மையாக இருந்துச்சு. யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த சீனுமாக இருக்கட்டும். கடைசி அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஆரவு இவங்க எல்லாம் ஒரே கேங்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே அந்த ஒரு ட்விஸ்ட்டு முடிஞ்சா, செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பாரில் இருந்து ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பான், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் ஒய்ஃப் இங்கே வரல அப்படின்னு சொல்லி பாரில் வந்து ஒருத்தன் அந்த இதை எடுத்து கொடுக்குறேன், பார் ஓனர்னு நினைக்கிறேன் மேபி. அவனே கடைசியில் அவங்க டீம் தான். எல்லாமே அந்த ஊரே அவங்க டீம் தான். எல்லா இடத்துலையுமே அந்த சின்ன இதுவுமே அது டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்துருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வெளில வரும்போது ஃபோன் அடிக்கிறது போய் எடு அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா சொல்லுவார். அவருமே அவங்க வில்லன் டீம் தான். அதெல்லாம் அப்புறமா தான் அவர் யோசிச்சு ஒரு குழுவாக கண்டுபிடிச்சி போய் ஹீரோயினை கண்டுபிடிக்கிறது செம்மையாக இருக்கும் படம். அந்த ஸ்டண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே எதுவுமே ஹாலிவுட் லெவலுக்கு தான் வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாக அந்த பாட்டு தவிர மற்ற எல்லாமே ஹாலிவுட் லெவலுக்கு செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் ஃபைட்டுமே சூப்பராக தான், அந்த ஸ்டண்ட்டுமே செம்மையாக தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாக செம்ம சூப்பர். நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூவில் எதுவும் பார்க்காதீங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்காது இது சொல்கிறாங்க. படம் செம்ம தரமாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். திஸ் இஸ் த வீடியோ கைஸ். உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தது வந்து அந்த கடைசியில் ஒரு அந்த ஆரவும்
அந்த அர்ஜுன் அவங்கெல்லாம் ஒரு கேங்குன்னு தெரிஞ்சது, அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் அந்த பாரில் இருக்க அந்த தாத்தாவுமே கடைசியில் இவங்க கேங், அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. அந்த அந்த சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ரோட்டில் நின்று அப்புறம் அந்த நடிப்பாரில் எனக்கு வந்து தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, வண்டி குச்சிலாம் ஃப்ரீயாக இருக்குது, நீ யாரும் என்கிட்ட ஏற்றி விடவே இல்லை, எனக்கு கப்பலும் இல்லை, நான் மட்டும் தனியாக வந்தேன், ஒரு லூஸ் அப்படின்னு சொல்லி ஏகேவை லூஸ் ஆக நினைப்பாரு. அந்த இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இன்னும் ஒருவேளை நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். திஸ் இஸ் த வீடியோ கைஸ். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.